முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இம்மாத இறுதியில் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் என்ற அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்ற இலக்குடன் தொழில் மேம்பாட்டு பணிகளில் கவனம் செலுத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து தொழில் முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்த்து வருகிறார். கடந்த 4 ஆண்டுகளில் துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழகத்தில் முதலீடு செய்ய வரும்படி அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொழில் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்காக 5வது முறையாக வெளிநாடு செல்ல திட்டமிட்டுள்ளார். இந்த முறை இங்கிலாந்து, ஜெர்மனி நாடுகளுக்கு செல்ல உள்ளார். இந்த மாத இறுதியில் அல்லது செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் அவர் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும் அப்போது தொழிலதிபர்கள் மற்றும் தமிழ் வம்சாவளியினரை சந்தித்து பேச உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ராகுல் காந்தி கூறியது போல தமிழ்நாட்டிலும் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் குறைபாடுகள் உண்டு. அதுவும் குறைபாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. மிஸ்மேட்சிங்கு, செத்தவர் உயிரோடு வருது, டோர் நம்பர் மாறி இருக்கு, ஆண் போட்டோவை பெண் ஃபோட்டோவை மாற்றிடுது, பெண் ஃபோட்டோவை ஆண் ஃபோட்டோவை மாற்றிடுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டடு இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க, டபுள் என்ட்ரி. இதெல்லாம் முற்றிலும் இல்லாத ஒரு வாக்காளர் பட்டியல் 100% அளவுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையோடு எல்லோரும் வாக்களிக்கின்ற உரிமை கண்டிப்பாக அது நீங்கள் உறுதிப்படுத்தணும். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களை முதலமைச்சர் அழைத்து பேச வேண்டும் என்றும் ஜெயக்குமார் வலியுறுத்தினார். ஏன் தூய்மை பணியாளர்கள் அழைத்து பேசுவதில் என்ன உங்களுக்கு தயக்கம்? தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியில் உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் கூட்டு பேசல என்ன தயக்கம் உங்களுக்கு? இனி எம்ஜிஆர், ஜெயலலிதாவை பற்றி யாரு தவறாக பேசினாலும் சும்மா விடமாட்டோம் என்றும் ஜெயக்குமார் எச்சரித்தார். ஐயோ, அவருக்கு குறைஞ்சிரும். அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போயிடும். அவர் ஒண்ணுமே இல்லாம போயிடுவாரு. ஏன் எதுக்கு பயம் காட்டுறான்னு தெரியுமில? ஐயோ அப்படியே அப்ப கட்சி கலைஞ்சிருமா? அப்ப ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி போயிருவோம். ஏய், செத்து சாம்பனாலாம் ஆனவங்க ஒழிய நாங்க தனியா தான் போவோம். சும்மா போட்டு அது கூட்டணி போயிடும். அது ஒன்னும் இல்லாம போயிட்டு போகுது. கூட்டணி குறித்த கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அளித்த விளக்கம்தான் இது. வரும் சட்டமன்ற தேர்தலில் மேலும் 36 லட்சம் வாக்குகளை வாங்கி கரையேறி விடுவேன் என்றும் சீமான் நம்பிக்கை தெரிவித்தார். என்னடா 36 லட்சம் வாங்கினவன் இன்னொரு 36 லட்சம் கூட ஏறிட மாட்டேன்னா என்ன? கடலையே தாண்டிட்டேன், கரை தான் இருக்கு. தன் மீது வழக்கு போட்டு மிரட்டிய போதும், என்னையே சோதனை நடத்திய போதும் யாருடனும் கூட்டணி வைக்கவில்லை என்றும் சீமான் தெரிவித்தார்.